Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோல மார்ஃபாலஜி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான டயக்ராம் பார்த்துடலாம். டயக்ராம் பார்த்துட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க டாபிக்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் வந்து உங்கள் என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஃபில்லிஃபார்ம் ஆண்டனா. ஃபில்லிஃபார்ம்னா ஏற்கனவே என்னென்னு பார்த்தோம், த்ரெட் லைக் ஆண்டனா தான் ஃபில்லிஃபார்ம் ஆண்டனா அப்படிங்கிறது. ஸோ அதில் ஹெட் இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் ஐஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ரீஜியன் பேர் ப்ரோனோட்டம். ப்ரோனோட்டம்னா என்ன அப்படின்னா ப்ரோதொராக்ஸ் ரீஜியன் இருக்குல்ல, அதோட ரூஃப். ப்ரோதொராக்ஸோட ரூஃப் பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரோனோட்டம் அப்படிங்கிறது. ப்ரோனோட்டம்னா ரூஃப் ஆஃப் ப்ரோதொராக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரோதொராக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்க லெக்ஸ் பேர் ப்ரோதொராக்சிக் லெக். மீசோதொராக்சிக் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற லெக் பேர் மீசோதொராக்சிக் லெக். மெட்டாதொராக்ஸ் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்க லெக் பேர் மெட்டாதொராக்சிக் லெக். நெக்ஸ்ட்டு இது மீசோதொராக்ஸ். இந்த ரீஜன் வந்து மீசோதொராக்ஸ். இந்த ரீஜன்லாம் என்ன அப்படின்னா மெட்டாதொராக்ஸ், ஓகேவா? இது வந்து ஹைண்ட் விங். ஹைண்ட் விங் தான் என்னது, எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃப்ளைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஹைண்ட் விங். இது டெக்மீனா, டெக்மீனான்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லுவோம் ஃபோர் விங் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்காக. நெக்ஸ்ட்டு இது வந்து அப்டமன். இந்த ரீஜியன் வந்து அப்டமன். இது என்னது, ஆனல் சர்க்கை. ஆனல் சர்க்கை எந்த செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆனல் சர்க்கை 10th செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது ரெண்டு செக்ஸஸ்லையுமே இருக்கும், மேல் அண்டு ஃபீமேலில் ரெண்டுலையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஓகேவா? இந்த ஹெட் வந்து எதனால ஃபார்ம் ஆனது, ஃபியூஷன் ஆஃப் 6 செக்மெண்ட்ஸ்னால ஃபார்ம் ஆனது. தோராக்ஸ் ரீஜன் வந்து 3 செக்மெண்ட்ஸ்னால. இது வந்து அன்செக்மெண்டட், ஏன்னா அந்த 6 செக்மெண்ட்டும் எப்படி இருக்குது, ஃபியூஷன்னால ஃபார்ம் ஆனது. அப்டமன் வந்து 10 செக்மெண்ட்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேவா? இதுதான் அந்த டயக்ராமில் நம்ம கவர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ இது நெக்ஸ்ட் டயக்ராம். இந்த நெக்ஸ்ட் டயக்ராமில் அந்த ஹெட் ரீஜனில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது வந்து என்ன, காம்பவுண்ட் ஐஸ். இது என்னது, காம்பவுண்ட் ஐஸ். இது வந்து ஆசிலஸ். ஆசிலஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஐஸ். சிம்பிள் ஐஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஆசிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வெஸ்டீஜியல். இது வந்து யூஸில் கிடையாது, வெஸ்டீஜியல் ஆர்கன், ஓகேவா? இது வந்து ஆசிலஸ் அப்படின்னா சிம்பிள் ஐ, வெஸ்டீஜியல் ஆர்கன். இது வந்து காம்பவுண்ட் ஐஸ். இது மேண்டிபிள். இந்த ரீஜனுக்கு பேர் என்ன, மேண்டிபிள். மேண்டிபிளோட ஃபங்க்ஷன் என்ன, கிரைண்டிங். கிரைண்டிங் தான் மேண்டிபிளோட ஃபங்க்ஷன். இது லேப்ரம். லேப்ரம்னா என்னன்னு பார்த்தோம், அப்பர் லிப். லேப்ரம்னா அப்பர் லிப். நெக்ஸ்ட் இது என்னது, மேக்ஸிலை. இது மேக்ஸிலை. இது லேபியம். லேபியம்னா என்னது, லோயர் லிப். லேபியம்னா லோயர் லிப், லேப்ரம்னா அப்பர் லிப், மேண்டிபிள். மேண்டிபிளோட ஃபங்க்ஷன் வந்து கிரைண்டிங். இது மேக்ஸிலை. இப்போ இதில் இண்டிவிஜுவல் மவுத் பார்ட்ஸ். ஸோ இது வந்து அப்பர் லிப். அப்பர் லிப் என்னது, லேப்ரம். ஹைப்போஃபேரிங்ஸ்னால் என்னது, டங். ஹைப்போஃபேரிங்ஸ்னால் டங். சிங்கிள் லேப்ரம் இருக்கும், பேர் ஆஃப் மேண்டிபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேர் ஆஃப் மேண்டிபிள் வந்து எதுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா கிரைண்டிங் அண்ட் இன்சைசிங் ரீஜியன். இது வந்து கிரைண்டிங் ரீஜியன், இது இன்சைசிங் ரீஜியன். இது பேர் ஆஃப் மேக்ஸிலே. பேர் ஆஃப் மேக்ஸிலே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் பேர் லேபியம். லேபியம்னா என்னது, லோயர் லிப், ஓகேவா? லேபியம்னா லோயர் லிப், லேப்ரம்னா அப்பர் லிப். ஸோ நம்ம டயக்ராம்ஸை பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அலிமெண்ட்ரி கேனல், ஓகேவா? அலிமெண்ட்ரி கேனல் ஆஃப் காக்ரோச். அலிமெண்ட்ரி கேனல் ஆஃப் காக்ரோச். ஸோ இந்த அலிமெண்ட்ரி கேனலில் 3 ரீஜியன்ஸ் இருக்குது. இந்த அலிமெண்ட்ரி கேனலில் 3 ரீஜியன்ஸ் இருக்குது. என்னென்ன ரீஜியன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்கெட். ஃபர்ஸ்ட் ரீஜியன் ஃபோர்கெட். செகண்ட் ரீஜியன் மிட்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜியன் ஃபோர்கெட், செகண்ட் ஒன் மிட்கெட், தேர்ட் ஒன் ஹைண்ட்கெட். ஸோ இந்த அலிமெண்ட்ரி கேனல் ஆஃப் காக்ரோச் வந்து 3 ரீஜியன்ஸ்னால மேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்கெட், செகண்ட் ஒன் மிட்கெட், செகண்ட் ஒன் மிட்கெட், தேர்ட் ஒன் ஹைண்ட்கெட், ஓகேவா? அலிமெண்ட்ரி கேனலில் 3 ரீஜியன், ஃபோர்கெட், மிட்கெட், ஹைண்ட்கெட். ஓகே, இப்போது உங்களுக்கு அலிமெண்ட்ரி கேனலுக்கான டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு டயக்ராம் வந்து உங்களுக்கு அலிமெண்ட்ரி கேனலில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மவுத் பார்ட் இருக்கும். மவுத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஃபேரிங்ஸ் இருக்குது, ஓகேவா? இதெல்லாம் என்ன அப்படின்னா சலைவரி ரிசர்வயர். இங்கே தான் என்ன இருக்கும், சலைவா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது சலைவரி கிளாண்ட். சலைவரி கிளாண்ட்னா சலைவா வந்து செக்ரீட் ஆகிற கிளாண்ட். சலைவா செக்ரீட் ஆகிற கிளாண்ட் சலைவரி கிளாண்ட். இது சலைவரி ரிசர்வயர், சலைவா ஸ்டோர் ஆகிருக்கிற இடம். இது வந்து ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து என்ன இருக்குது, ஈசோஃபேகஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த அலிமெண்ட்ரி கேனல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மவுத். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், மவுத் இருக்கும். மவுத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும், ஃபேரிங்ஸ். மவுத்துக்கு அப்புறம் ஃபேரிங்ஸ் இருக்கும். ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் ஈசோஃபேகஸ்.
ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்க்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா க்ராப். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மவுத் இருக்கும், மவுத்துக்கு அப்புறம் ஃபேரிங்ஸ் இருக்குது, ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் ஈசோஃபேகஸ் இருக்குது, ஈசோஃபேகஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது க்ராப் இருக்குது. இது க்ராப்புங்கிறது எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த க்ராப்புங்கிறது ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே ஈசோஃபேகஸ் இருக்குது, ஈசோஃபேகஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது க்ராப் இருக்குது. இந்த க்ராப் வந்து ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர். க்ராப் அப்படிங்கிறது ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் க்ராப்புக்கு அப்புறம் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, க்ராப்புக்கு அப்புறம் கிசார்டு. ஓகேவா? க்ராப் இருக்குது, க்ராப்புக்கு அப்புறம் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா கிசார்டு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ க்ராப் தென் கிசார்டு. ஸோ இந்த கிசார்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிசார்டோட ஃபங்க்ஷன் வந்து கிரைண்டிங். ஓகேவா? இந்த கிசார்டோட ஃபங்க்ஷன் வந்து கிரைண்டிங். ஸோ ஒரு காக்ரோச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த பார்ட்ஸ் வந்து கிரைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது? ஸோ 2 பார்ட்ஸ் வந்து கிரைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேண்டிபிள். ஸோ நம்ம மவுத் பார்ட்ஸில் பார்த்தோம் மேண்டிபிள் ப்ளஸ் கிசார்டு. இது 2 தான் என்ன பண்ணுது அப்படின்னா கிரைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. இது 2 கிரைண்டிங் இன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ வந்து இந்த கிசார்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேவா? இந்த கிசார்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோவென்ட்ரிகுலஸ். இந்த கிசார்டோட இன்னொரு நேம் ப்ரோவென்ட்ரிகுலஸ். இந்த கிசார்டோட இன்னொரு நேம் என்னது ப்ரோவென்ட்ரிகுலஸ். இதில் எதனால் இதுக்கு ப்ரோவென்ட்ரிகுலஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வென்ட்ரிகுலஸ் அப்படின்னா ஸ்டொமக். ஸோ இங்கே எழுதுகிறேன் வென்ட்ரிகுலஸ் அப்படின்னா என்னது ஸ்டொமக். இங்கே ஸ்டொமக்கா ஆக்ட் ஆகுறது எது மிட்கட். இங்கே ஸ்டொமக்கா ஆக்ட் ஆகுறது மிட்கட். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் தான் சொல்கிறேன். இப்போ வந்து கிசார்டுக்கு கிரைண்டிங் இன் ஃபங்க்ஷன், இதை ப்ரோ வென்ட்ரிகுலஸ்னு சொல்லுவோம். வென்ட்ரிகுலஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்டொமக், இங்கே ஸ்டொமக்கா ஆக்ட் ஆகுறது மிட்கட். இப்போது இந்த கிசார்ட் இருக்குது, கிசார்டுக்கு அப்புறம் என்ன நெக்ஸ்ட் பார்ட் இருக்குது, கிசார்டுக்கு அப்புறம் பிளைண்ட் டியூபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? கிசார்டுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளைண்ட் டியூபியூல்ஸ் இருக்கும். இந்த டியூபியூல்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெப்பாட்டிக் சிகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பிளைண்ட் டியூபிள்ஸ். பிளைண்ட் டியூபிள்ஸ்னால் ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும், இன்னொரு பக்கம் க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் பிளைண்ட் டியூபிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த பிளைண்ட் டியூபிள்ஸோட நேம் என்னது ஹெப்பாட்டிக் சிகே. ஓகேவா? ஹெப்பாட்டிக் சிகே. இதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா மீசன்டிரான் இல்லைனா மிட்கட் வந்து வருது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேரிங்ஸ் வருது, நெக்ஸ்ட்டு ஈசோஃபேகஸ், அடுத்து க்ராப், அதுக்கடுத்து கிசார்ட், அதுக்கடுத்து ஹெப்பாட்டிக் சிகே, அதுக்கப்புறம் மிட்கட் வருது. ஓகேவா? இங்கே மிட்கட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம் வென்ட்ரிகுலஸ்னு சொன்னோம். ஸோ இந்த மிட்கட்டுக்கு முன்னாடி வருது. ஓகேவா? வென்ட்ரிகுலஸ் வந்து மிட்கட், இந்த மிட்கட்டுக்கு முன்னாடி கிசார்ட் வர்றதுனால இது ப்ரோ வென்ட்ரிகுலஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் வென்ட்ரிகுலஸ் அப்படின்னா ஸ்டொமக் இல்லைனா மிட்கட், இந்த மிட்கட்டுக்கு முன்னாடி வருது. ப்ரோ அப்படின்னாலே என்னென்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மிட்கட்டுக்கு முன்னாடி வர்றதுனால இது என்னென்னு சொல்கிறோம் கிசார்டை வந்து ப்ரோ வென்ட்ரிகுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம், கிசார்டோட ஃபங்க்ஷன் வந்து கிரைண்ட் பண்ணும். ஓகேவா? இது என்ன பண்ணும் ஃபுட் பார்ட்டிகல்ஸை கிரைண்ட் பண்ணுறது தான் இந்த கிசார்டோட ஃபங்க்ஷன். இப்போ இது வரைக்கும் தான் என்ன அப்படின்னா ஃபோர்கட். ஓகேவா? இந்த மவுத்லேருந்து கிசார்டு வரைக்கும் இருக்க பாட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர்கட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மவுத்லேருந்து கிசார்டு வரைக்கும் இருக்க இந்த பாட்டை ஃபோர்கட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டுக்கு பேர் ஃபோர்கெட். ஓகேவா? ஸோ மவுத்லேருந்து கிசார்டு வரைக்கும் இருக்க பாட்டுக்கு பேர் என்னது ஃபோர்கெட். இந்த ஹோல் ஃபோர்கெட்டுமே, அதாவது இந்த ஃபுல் ஃபோர்கெட்டுமே எதனால் லைன்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கியூட்டிக்கல்னால லைன்ட் ஆகிருக்கும். இந்த ஃபோர்கெட் ஃபுல்லாகவே கியூட்டிக்கல்னால லைன்ட் ஆகிருக்கும். லைன்டு பை கியூட்டிக்கல். ஓகேவா? என்டையர் ஃபோர்கெட்டும் என்ன பண்ணியிருக்கோம் கியூட்டிக்கல்னால லைன்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபோர்கெட்டில் உள்ள பார்ட்ஸ் என்னென்னா மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், க்ராப். க்ராப்னா என்னது ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? க்ராப்னா சாக் லைக் ஸ்ட்ரக்சர், இதான் வந்து க்ராப். இதுக்கு அடுத்து என்ன இருக்குது கிசார்டு. இந்த கிசார்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கிரைண்டிங் இன் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த கிசார்டுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 6 to 8 பிளைண்ட் டியூபியூல்ஸ் இருக்குது. ஓகேவா? 6 to 8 பிளைண்ட் டியூபியூல்ஸ் இருக்குது. எத்தனை டியூபியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ கிசார்டுக்கு அடுத்து 6 to 8 பிளைண்ட் டியூபியூல்ஸ் இருக்கும். ஓகேவா? கிசார்டுக்கு அடுத்து என்ன இருக்குது 6 to 8 பிளைண்ட் டியூபியூல்ஸ் இருக்குது. இந்த பிளைண்ட் டியூபியூல்ஸ் பேர் என்ன ஹெப்பாட்டிக் சிகே. ஹெப்பாட்டிக் சிகே.
ஸோ இந்த 6 to 8 பிளைன் டியூபியூல்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஹெப்பாட்டிக் சிகே. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹெப்பாட்டிக் ஜூஸை வந்து செக்ரேட் பண்ணும். ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் ஜூஸை செக்ரேட் பண்ணுறது இந்த ஹெப்பாட்டிக் சிகேவோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஹெப்பாட்டிக் சிகேங்கிறது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இது பார்த்தீங்க இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் இருக்கிறது. ஓகேவா, இந்த மவுத்லேருந்து கிசார்ட் வரைக்கும் இருக்க பாட்டை நம்ம என்னென்னு சொன்னோம், ஃபோர் கட் அப்படின்னு சொன்னோம். ஸோ மவுத்லேருந்து கிசார்ட் வரைக்கும் இருக்க பாட்டை ஃபோர் கட்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபோர் கட்டுக்கு கீழே என்ன இருக்குது, மிட் கட் இருக்குது. ஓகேவா, இந்த ஃபோர் கட்டுக்கு கீழே மிட் கட் இருக்குது. ஸோ இந்த ஃபோர் கட்டும் மிட் கட்டும் மீட் ஆகிற அந்த ஜங்ஷனில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஹெப்பாட்டிக் சிகே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஹெப்பாட்டிக் சிகே எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஜங்ஷன் பிட்வீன் ஃபோர் கட் அண்ட் மிட் கட். ஸோ ஜங்ஷன் பிட்வீன் ஃபோர் கட் அண்ட் மிட் கட், இது ரெண்டுத்தோட ஜங்ஷனில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஹெப்பாட்டிக் சிகே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் ஜங்ஷன் பிட்வீன் ஃபோர் கட் அண்ட் மிட் கட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா மீசன்டிரான் இல்லைனா மிட் கட். ஸோ கிசார்ட் இருக்குது, அடுத்து ஹெப்பாட்டிக் சிகே இருக்கும், அதுக்கு அடுத்த பார்ட் என்ன மீசன்டிரான். ஓகேவா, அதுக்கு அடுத்த பார்ட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம், மீசன்டிரான்னு சொல்லுவோம். மீசன்டிரான் இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன, மிட் கட். மீசன்டிரான் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன, மிட்கட். ஸோ இந்த மீசன்டிரான் இல்லைனா மிட்கட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம், வென்ட்ரிகுலஸ். இன்னொரு பேர் வென்ட்ரிகுலஸ். வென்ட்ரிகுலஸ்னா என்னது, ஸ்டொமக். ஓகேவா, வென்ட்ரிகுலஸ்னா ஸ்டொமக். ஓகே, இப்போ இதில் நெக்ஸ்ட் ஒன், இப்போ இதோட என்ன பண்ணுது அப்படின்னா மீசன்டிரான் இல்லைனா மிட்கட் வந்து எண்ட் ஆகுது. இதுக்கு அடுத்த பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, மீசன்டிரான் மிட்கட்டுக்கு அடுத்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் வந்து என்ன இருக்குது, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ்க்கு அடுத்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஹைண்ட் கட் ஃபார்ம் ஆகுது. ஸோ மிட்கட் இருக்குது, ஹைண்ட் கட் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது, மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் இருக்குது. ஸோ மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஜங்ஷன் between midgut and hindgut. So junction between midgut and hindgut என்ன present ஆயிருக்கு, மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் present ஆயிருக்கு. மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ். ஸோ இங்கே ஹெப்பாட்டிக் சிகே பார்த்தோம். ஹெப்பாட்டிக் சிகேவோட நம்பர் என்னது, 6 to 8. ஓகேவா, இந்த ஹெப்பாட்டிக் சிகேவோட நம்பர் 6 to 8 பிளைன் டியூபியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதான் வந்து என்னது ஹெப்பாட்டிக் சிகேன்னு பார்த்தோம். இந்த மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸோட நம்பர் என்ன அப்படின்னா 100 to 150. இந்த மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸோட நம்பர் 100 to 150. ஸோ இந்த மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸோட நம்பர் என்ன பார்த்தோம், 100 to 150. ஓகேவா, 100 to 150 மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா மிட்கட்டுக்கும் ஹைண்ட்கட்டுக்கும் நடுவில் இந்த ஜங்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ கலர்டு. இது எல்லோ கலர்டு, இது எல்லோ கலர்ட் அண்ட் தின் அண்ட் ஃபிலாமெண்டஸ். தின்னாக இருக்கும், த்ரெட் லைக்காக இருக்கும். thin filamentous structure. ஓகேவா, மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் 100 to 150 ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கலர் வந்து எல்லோ கலர் அண்ட் தின் அண்ட் ஃபிலாமெண்டஸ். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஹெல்ப்ஸ் இன் ரிமூவல் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட். ஓகேவா, அதாவது வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது எது அப்படின்னா இந்த மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் தான். இந்த மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸோட ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஸ் இன் ரிமூவல் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ். ஸோ இங்கே எதுலேருந்து அதை ரிமூவ் பண்ணுதுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் எதுலேருந்து வேஸ்ட்டை ரிமூவ் பண்ண போகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்ப்ஸ் இன் ரிமூவல் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹீமோலிம்ஃப். அது எதுலேருந்து ரிமூவ் பண்ணுது, ஹீமோலிம்ஃப்லேருந்து ரிமூவ் பண்ணுது. அலிமெண்ட்ரி கேனல்லேருந்து ரிமூவ் பண்ணல, இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹீமோலிம்ஃப்லேருந்து ரிமூவ் பண்ணுது. இது ஹெல்ப்ஸ் இன் ரிமூவல் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் ஃப்ரம் ஹீமோலிம்ஃப். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போது நம்ம மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஹைண்ட் கட். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ட் என்னது, ஹைண்ட் கட். ஸோ அந்த ஹைண்ட் கட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 3 பார்ட்ஸால் மேட் ஆயிருக்கும் இந்த ஹைண்ட் கட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா கோலான். செகண்ட் பார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இலியம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இலியம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். கோலான் வந்து செகண்ட் பார்ட்,
தேர்ட் பார்ட் ரெக்டம். ஓகேவா? ஸோ ஹைண்ட் கட்டில் மொத்தம் 3 பார்ட்ஸ்னால மேலே இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இலியம், செகண்ட் பார்ட் வந்து கோலான், தேர்ட் பார்ட் வந்து ரெக்டம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பார்ட் எதனால மேலே இருக்குது, இலியம்னால மேலே இருக்குது. செகண்ட் பார்ட் வந்து கோலான், தேர்ட் பார்ட் வந்து ரெக்டம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைண்ட் கட்ஸோட பார்ட்ஸ். ஓகேவா? ஹைண்ட் கட்ஸோட பார்ட்ஸ். இந்த ரெக்டம்லேருந்து நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரெக்டம் ஓப்பன்ஸ் இன்டு ஆனஸ். ரெக்டம் ஓப்பன்ஸ் இன்டு ஆனஸ். இதுதான் வந்து அலிமெண்ட்ரி கேனல் ஆஃப் காக்ரோச். ஸோ இதோட டயக்ராம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா சலைவரி ரிசர்வயர் இருக்குது. சலைவரி ரிசர்வயர் என்ன பண்ணும், சலைவரி கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற சலைவாவை ஸ்டோர் பண்ணும். அடுத்த ஸ்ட்ரக்சர் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுது, ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்க்கு அப்புறம் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் கிராப். நெக்ஸ்ட் கிசார்ட். கிசார்டுங்கிறது கிரைண்டிங் ரீஜியன். அடுத்து ஹெப்பாட்டிக் சிகே. எத்தனை இருக்கும், 6 to 8 பிளைண்ட் டியூபிள்ஸ் இருக்கும். அதான் ஹெப்பாட்டிக் சிகே. ஹெப்பாட்டிக் சிகே இது வரைக்கும் உள்ளது என்னது, ஃபோர்கெட். நெக்ஸ்ட் அதாவது இந்த கிசார்டு வரைக்கும் இருக்கிறது ஃபோர்கெட். இந்த ஃபோர்கெட்டுக்கும் மிட்கட்டுக்கும் நடுவில் ஜங்ஷனில் இருக்குது ஹெப்பாட்டிக் சிகே. அடுத்து மீசான்டெரான் இல்லைனா மிட்கட். நெக்ஸ்ட்டு மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ். மிட்கட்டுக்கும் ஹைன்கட்டுக்கும் நடுவில் உள்ள ஜங்ஷனில் இருக்குது மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ். இதோட கலர் என்ன, எல்லோ கலர். 100 to 150 அமௌண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் நம்பர். நெக்ஸ்ட்டு ஹைன்கட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இலியம், கோலான், ரெக்டம் அப்படிங்கிற பார்ட்ஸ் இருக்குது. ரெக்டம் வில் ஓப்பன்ஸ் இன்டு ஆனஸ். ஓகேவா? இதுதான் அலிமெண்ட்ரி கேனல் ஆஃப் காக்ரோச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிளட் வாஸ்குலர் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பிளட் vascular system of cockroach. blood vascular system of cockroach தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ இந்த காக்ரோச்சோட blood vascular system என்ன டைப் அப்படின்னா ஓப்பன் டைப். ஓப்பன் டைப்னா என்ன, அதுக்குன்னு தனியாக ஆர்டரிஸ் வீன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன இருக்காது, அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. எல்லா ஆர்கனுமே என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாகவே பாத் ஆகும். ஓகேவா? இந்த பிளட்டில் வந்து டேரெக்டாகவே என்ன பண்ணும் அப்படின்னா பாத் பண்ணும். அது மாதிரியான ஒன்று தான் ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் ஓப்பன் ஸ்பேசஸ் தான் இருக்கும். அதில் எதுவும் ஆர்டரிஸ் வீன்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ்டு வெசல்ஸ் எல்லாம் பிளட் வெசல்ஸ்லாம் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இதான் வந்து ஓப்பன் டைப் அப்படிங்கிறது. இதில் உள்ள பிளட் வெசல்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்பவே புவர்லி டெவலப்டாக இருக்கும். ஸோ அதோட பிளட் வெசல்ஸ் எப்படி இருக்கும், poorly developed blood vessels. cockroach ஓட blood vessels poorly developed blood vessels. next one என்ன அப்படின்னா இந்த காக்ரோச்சில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஓப்பன் ஸ்பேஸ் பேர் என்ன அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் பேர் ஹீமோசீல். ஓகேவா? இந்த ஓப்பன் ஸ்பேஸ் பேர் என்ன, ஹீமோசீல். இங்கே வந்து என்ன இருக்கும், பிளட் ஃபில்டு கேவிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ஓப்பன் ஸ்பேஸில் பிளட் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸ் பேர் என்ன அப்படின்னா ஹீமோசீல். ஓகேவா? இந்த காக்ரோச்சோட பிளட்டோட நேம், பிளட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹீமோலிம்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காக்ரோச்சோட பிளட்டோட நேம் வந்து ஹீமோலிம்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் வந்து எதுலேருந்து எக்ஸ்கிரேட்டரி வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுது அப்படின்னா ஹீமோலிம்ஃப்லேருந்து தான். ஸோ இந்த பிளட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹீமோலிம்ஃப்னு சொல்லுவோம். இந்த ஹீமோலிம்ஃபில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அங்கே எப்படி பிளட்டில் வந்து பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த ஹீமோலிம்ஃபில் பிளாஸ்மா அண்ட் ஹீமோசைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹீமோலிம்ஃபில் பிளாஸ்மா அண்டு ஹீமோசைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம்னா ஹார்ட். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதோட ஹார்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா தோராக்ஸ்லேருந்து அப்டமன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து இந்த சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட். ஓகேவா? காக்ரோச்சோட ஹார்ட்டோட சேம்பர்ஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா தோராக்ஸ்லேருந்து அப்டமன் வரைக்கும் என்ன ஆயிருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஹார்ட் தோராக்ஸ் டு அப்டமன் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? தோராக்ஸ்லேருந்து அப்டமன் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஹார்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த ஹார்ட்டில் சேம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது, ஃபனல் ஷேப்டு சேம்பர்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஹார்ட்டில் ஃபனல் ஷேப்டு சேம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹார்ட்டில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபனல் ஷேப்ட் சேம்பர்ஸ். ஓகேவா? ஃபனல் ஷேப்டு சேம்பர்ஸ் வந்து இந்த ஹார்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும் அப்படின்னா ஹோல் இருக்கும். ஓகேவா? ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும், கேவிட்டி மாதிரி இருக்கும். அந்த கேவிட்டி பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்டியான்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்டியா, இந்த ஆஸ்டியா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு பக்கமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆஸ்டியா ஆன் எய்தர் சைடு.
ஸோ இந்த ஆஸ்டியா என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட பாடியிலேருந்து ஓகேவா காக்ரோச்சோட பாடியிலேருந்து பிளட் எடுத்து ஹார்ட்டுக்கு அனுப்பும். திரும்ப ஹார்ட்ல இருந்து பிளட் வந்து பாடிக்கு ரிட்டர்ன் ஆகும். எது வழியா அப்படின்னா இந்த ஆஸ்டியா வழியாக தான். ஓகேவா. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த காக்ரோச்சோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஹீமோசீல்னா என்னங்கிறது இம்பார்ட்டன்ட். அது பிளட் ஃபில்டு கேவிட்டி. ஹீமோலிம்ஃப் அப்படின்னா என்னென்னு இம்பார்ட்டன்ட். ஹீமோலிம்ஃப் தான் இந்த காக்ரோச்சோட பிளட் அங்கே ஆக்ட் ஆகுது. இதில் வந்து பிளாஸ்மா அண்ட் ஹீமோசைட்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த டயக்ராமில் இது என்னது ஆன்டீரியர் அவோட்டா. ஓகேவா. இந்த பார்ட் பேர் ஆன்டீரியர் அவோட்டா. இந்த மசில்ஸ் வந்து அலரி மசில்ஸ். அலரி மசில்ஸுங்கிறது ஒரு ஃபேன் ஷேப்டு மசில்ஸ். ஓகேவா. அலரி மசில்ஸுங்கிறது ஃபேன் ஷேப்டு மசில்ஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த அலரி மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ அலரி மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ 12 pairs of அலரி மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா. எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் அலரி மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 12 pairs அலரி மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்டு காக்ரோச்சோட ஹார்ட் சேம்பர். ஓகேவா. எத்தனை சேம்பர்டு ஹார்ட் வந்து காக்ரோச்சில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். 13 சேம்பர்டு. இது வந்து உங்கள் என்சிஆர்டியில் கொடுக்கல, பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ அலரி மசில்ஸ் வந்து 12 pairs ஆஃப் அலரி மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அலரி மசில்ஸ்னால் ஃபனல் ஷேப்டு, அதாவது ஃபேன் ஷேப்டு மசில்ஸ். இது என்ன பண்ணும் ஹார்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 13 சேம்பர்டு ஹார்ட். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அலிமெண்ட்ரி கேனல் ஆஃப் காக்ரோச் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா டெலகிராம் குரூப்லையோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.